ஒன்று பராசக்தி. நான் காஞ்சியிலே காமாட்சி, மதுரவேயாட்சி, மாயி மகமாயி, மணிபத்ரசேகரி, மகிடாசுரவர்த்தினி, அப்படி பேர் மறைத்த இந்த உமா மகேஸ்வரி சக்தியின் விஸ்வரூபமாய் நீலி, காளி, வெக்காளி,
செங்காலி பத்ரகாளி சத்தியாகப்பட்டவர் எப்படி பிறந்தேன்? யாரும் பாராமல் சத்தியாக பிறந்தேன். என்ன நான் யாரும் பாராமல் சத்தியாக பிறந்தேன். நான் முதலில் எடுத்த அவதாரம் இருக்கின்றது. நான் என்ன அவதாரம் எடுத்தேன் தெரியுமா? ஆதியிலே நான் பிறந்து ஆதிசிவ நான் மணந்து ஆடு வெட்டுவாங்க, கோழி அறுப்பாங்க, அங்காரமாவுங்க, மாடு பண்ணி வெட்டுறாங்க. அது மட்டுமா இன்னும் இருக்குது. எப்படிமா உனக்கு புழுங்கலாட்சியில பொங்கல் வைக்கிற அங்காரம்மா தாயே, உனக்கு புழுங்கலாட்சியில பொங்கல் வைக்கிற அங்காரம்மா தாயே. என்னங்க பொங்கல் பொங்கல் அர்ஜென்ட்லாம் கூடாதுங்க, முன்ன இருக்குதுங்க. அம்மாவுக்கு பூஜை எப்படி தெரியுமா? உனக்கு வேஷ்டி துண்டு எடுத்து வைக்கிற அங்காளம்மா தாயே, உனக்கு வேஷ்டி துண்டு எடுத்து வைக்கிற அங்காளம்மா தாயே. முன்னாடி ஆமா ஆடு வெட்ட கோழி வெட்ட அங்காளம்மா தாயே. ஆமா இனிமையா இருக்குது. ஆடு வெட்ட கோழி வெட்ட ஆமா இந்த பலியில ஆத்தா ஏத்துப்ப கூடவே ஒண்ணு ஆத்தாளுக்கு வெட்ட போய் மாடு வெட்ட பண்ணி வெட்ட அங்காளம்மா தாயே.
என்னடா எங்கடா யா காய்ச்சி காய்ச்ச வேலை 3000 ரூபாய் என்னத்த போடுறது அதான் நீ போட்டு வந்து உட்காந்து அப்புறம் தான் போட்டு இழுத்து வச்சு ஓ என்ன பச்சரிசியில பொங்க வைப்பாங்க ஆமா இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா பச்சரிசியில பொங்க வச்சது ஆமா நீங்களும் ஒரு அரிசியில வைக்க போறீங்க என்ன அரிசியில புழுங்கல் அரிசியில பச்சரிசியில வச்சா பொங்கல் வராது இவன் சும்மா இரு பச்சரிசியில பொங்கல் வச்சு உனக்கு வச்சு பறிச்சா அதை நீ சாப்பிட்டா உனக்கு வாயு குடிச்சிக்கோ வாயு குடிச்சிக்கிச்சுனா ஆத்தா எப்படிமா நடக்குதா எப்படிமா ஆத்தாவை பழிச்சு காட்டாது அந்த மாதிரி கூடுவேன் யாரு நீங்க நானா இல்லைன்னா ஆத்தாவை பழிச்சு காட்டா பார்த்தா கம்மல உட்காந்துடா மறுபடியும் சொன்னீங்க ஆமா என்ன சொன்ன உனக்கு வேஷ்டி துண்டு எடுத்து வைக்கிற அங்காளம்மா தாயே அந்த ஆதி காலத்துல ஆமா உடனே சாக்கெட்டு பாவாடை இதை வரைக்கும் எடுத்து வச்சு பாடிச்சாங்க உனக்கு நீங்களும் இப்போ வந்து துண்டு எடுத்து வைக்க போறீங்க நீ வேற சும்மாரு ஆம்பளை சாமியானு இப்போ புடவை சாக்கெட் எடுத்து போனா பூசையில் வாங்க நிறுத்திடுறாரு ஆசையிலேயே வேஷ்டி துண்டு தான் கேக்குறாரு ஓ எதுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி அவர் முன் வச்சு பறிக்க மாட்டாரு அதை வாங்கி சீல் பிரிக்காத அப்படியே வச்சிருந்து நாம எந்த கடையில வாங்கணுமோ அந்த கடையில கொடுத்துட்டு காசு வாங்கி வந்துடுறாரு அதனால வேஷ்டி துண்டு சரி அது போகட்டும் எப்பா ஓ இங்க நாளையத்திலே எதிராக இருந்து ஆமா ஏதோரோ என் அருகாவில் இருக்க முடியாத நேரத்திலே நீ பூசாரியாக இருப்பது வரைக்கும் ஆமா அப்படி நீ பூசாரியாக இருந்து தினந்தோறமோ நீ என்ன செய்வது வழக்கம் அதுங்கிரி அதுங்கிரி வீட்டுல அதுங்கிரி இல்லம்மா என் ஆலயத்திலே எதிராக நின்று என்ன செய்வது வழக்கம் இந்த சாட்டி எல்லாம் திருச்சிட்டு யாரு எந்த குணம் ஓ நீ அது திருச்சியா சாட்டி நீ தானே திருச்சியா அப்படியே கொஞ்சம் 5 நிமிஷம் இல்லை போதும் 5 நிமிஷம் இல்ல முனையில முன்சி வேற போட்டு வச்சுக்கிறியா முனையில முன்சி போட்டுதான் வச்சுக்கிறியா யார் உதவாங்க ஓ என் சூத்த இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆத்தா உன் சூத்து கீசிடுவா நில்லு எந்த ஆத்தாவா ஏமா ஆமா நீங்கள் என்ன செய்வது வழக்கம் மாதிரி அவனுக்கு காட்டுற வேலை இவருக்கு காட்ட வேலை எனக்கு புடிச்சு ஆட்டுற வேலை தப்பா நினைச்சுக்கிறா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறா ஆட்டுற வேலை
புடிச்சுன்னு தாமரத்துல கல்பட்டு ஏத்தி தீபாவளி காட்டுற வேலை. சரி இது காட்டுற வேலை என்ன வேலை? என்ன வேலை? அப்படி கோயில் மணி இருக்கும்போது ஆமா அதை புடிச்சுன்னு அப்படி சும்மா கலக்கலாம் ஆட்டுவேன். தங்கதான் முன்னாடி மணிமா ஓய் ஓ நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்டவன் நான் ஆதிபராசக்தி. எனக்கு தெரியும். என்னது? நீ ஆதிபராசக்தின்னு தெரியும். என்னன்னு? ஏமா ஆதிபராசக்தி நீ ஊது பழம் வச்சு ஆய் ஓ சோயா நான் தான் உலகமாதா. வழக்கமான எனக்கு தெரியும். ஏய் ஏய் நான் உலகமாதானா? கம்யூனிஸ்ட் உலகமாதானா? ஏண்டா நான் உலகேடா நான் டேய் நான் உலகமாதாவா? கூத்துனா வாழைக்கு ஒட்டு வச்சுக்கிறேன். எனக்கு என்ன இருக்கு? இல்ல ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கிறீங்களா என்ன காரணம்? சோயா ஆமா என்ன ரொம்ப நேரம் ஆரம்பிச்சு மணி 3 ஆயிடுச்சு. சரி ஆகட்டும். ஓய் ஓ அப்படி சபைக்கு உள்ளதாக ஆமா அட வந்திருப்பதே ஆ. இது அப்பாடா. யார் எப்பேற்பட்டவன்? என் பதாக்கிறவன் நான் தர மாட்டேன். என்ன நான் ஒரே ஒரு பொண்டாட்டி ஒண்ணு ஒண்ணு வச்சுருக்கேன். நான் தர மாட்டேன். நான் என்ன சொல்றேன்? ஆ, ஏய் என்ன நான் என்ன சொல்றேன் நீ தர மாட்டா நான் ஒண்ணே ஒண்ணு வச்சிருக்கேன்னா குஞ்சு என்ன குஞ்சு? கோழி குஞ்சு நான் அப்படி பாரு அங்க போயிடுறேன் நான் என்ன குஞ்சு என்ன குஞ்சு கோழி குஞ்சுமா அப்படி சொல்லு மொட்டை மொட்டையா சொல்லாத கம்யூனிட்டி ஐய் என்ன அப்படி சபைக்கு உள்ளதாக வந்திருப்பதாமா ஆமா என்ன வீர விவேக பழக்கம் ஆ, அப்படி நீ அறிய வேண்டுமே ஆ, நான் யாரோட தங்கை தெரியும் யாருடைய தங்கை ஐய் சொல்லு. நல்ல முத்து குளித்த வாடா இந்த உத்தமி பார்வதிடா முத்து குளித்த வாடா இந்த உத்தமி பார்வதிடா ராஜாவன் தங்கை ஜாட்டா நல்ல மந்திர சேகரிடா மாயவன் தங்கையடா நல்ல மந்திர சேகரிடா ராஜாவன் தங்கையடா நல்ல மந்திர சேகரிடா ஐ தங்கையடா நல்ல மந்திர சேகரிடா ஐ வெப்பிலை காரியடா இந்த வேதனை வெப்பிலை காரியடா இந்த வேதனை தீர்ப்பவனா குளித்தவடா இந்த உத்தமி பார்வதிடா முத்து குளித்தவடா இந்த உத்தமி பார்வதிடா ஐய் அம்மா கந்தனா ஜிங்கமாட்டா ஐ கந்தரகின்றவடா கருமாரியானவடா ஐ கந்தரகின்றவடா கருமாரியானவடா கந்தரகின்றவடா கருமாரியானவடா உறப்பே வேண்டாம் ஆமா ரகசியம் ஆ, வேண்டாம் அப்படி கருமாறி அறிந்தவுடனே ஆமா அந்த கண்ணனின் தங்கையடா வீரகாளியானவடா டேய் கண்ணனின் தங்கையடா வீரகாளியானவடா
வேண்டும். அப்படி பிள்ளை வரையிலே அதற்குடைய சுடுகாட்டு எல்லையிலே நான் எப்படி இருந்து ஆடுகிறேன் என்றால் அங்க பார்த்தாயடா ஆடாத பேய்களையோ நான் எப்படி ஆட்டுவேன் என்றால் எனக்கு ஆடாத பேய்கள் எல்லாம் அடங்காத முடிகள் எல்லாம் ஆடாத பேய்களையோ அடங்காத முடிகளையோ ஆடாத பேய்களையோ அடங்காத முடிகளையோ ஆடாத பேய்களையோ அடங்காத முடிகளையோ ஆடாத பேய்களையும் ஆட்டி வைக்கும் காலியடா ஆடாத பேய்களையும் ஆட்டி வைக்கும் காலியடா அடங்காத முடிகளையும் அடக்கி வைக்கும் தேவியடா அடங்காத முடிகளையும் அடக்கி வைக்கும் தேவியடா ஐ நல்லா சுத்தி நல்லோ சுடலை வானோ இது சூழ்ந்திருக்கோ பிள்ளை வானோ சுத்தி நல்லோ சுடலை வானோ சூழ்ந்திருக்கோ பிள்ளை வானோ ஐ பக்க சுடலவா பத்தினியாய் நின்ற இதோ அக்கா சுடலவனம் பத்தினியாய் நின்றவக பக்க சுடலைவனம் பத்தினியாய் நின்ற இதோ அக்க சுடலைவனம் பத்தினியாய் நின்ற இதோ நான் பத்தினியாய் எப்பா, ஓ எனக்கு பக்கை சுடலவனம். ஆமா பத்தினியாய் இந்த இடம். ஆமா எப்பா, நான் தான் உலக பார்வதாய் இந்த உலகமணியான நான் தான் உமா மகேஸ்வரி. சும்மா இருமா ஏங்க இது உலக மகேஷ் சொன்னா யாரும் நம்புவாங்களா அவங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க அவங்க பாக்குறது 1000 கண்ணு வேணும் 32 லட்சம் போடுவாங்க அவங்க எது பெரிய சடை வந்துக்குது கோழி மூட்டை கண்ணு கோர பல்லு விருந்த மார்பு விருந்த சடை பெரிய சடை வந்து இது போய் பார்வைன்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா யாரும் நம்புவாங்களா என்னப்பா சொன்னா? பெரிய சடை நீ பார்வைன்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா எப்பா, என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தோற்றமளிக்கிறது? ஒரு பேய் போல தோட்டம் அளிக்குது பேயாகவும் பிசாசாகவும் காட்டேரியாக தோற்றமளிக்கிறது. ஆமா. அப்பா, ஓ. பேயா வந்தவன் நாடே, பிசாசா வந்தவன் நாடே, காட்டேரியா வந்தவன் நாடே. அப்படி இருக்கிற நேரத்திலே அழகு பார்வதா பார்த்தா என்றால் ஆமா. அழகு சூர்மையாக இருப்பாங்க, எப்பேற்பட்ட லட்சணமாக இருப்பாங்க. ஆமா. பார்க்க இரு கண்களும் போதாது, ஆமா. 1000 கண்கள் வந்தாலும் போதாது. அப்பேற்பட்ட அழகு கூடிய அழகாக இருக்கக்கூடியவள். ஆமா ஐயோ, நான் தான் பார்வதா சொன்னா கூட இருக்குன்னு நம்ப மாட்டாங்க. என்னடா சமாச்சாரம்? எப்பா, ஓ. இது எதனால் வந்த கோலம் என்றால் எதனால் வந்தது எனக்கு பரமேசன் கொடுத்த சாபம். எதனால் உங்களுக்கு சாபம் கொடுத்தா நான் வேதத்தை கேட்பது, பரமேசன் சாபத்தை கொடுப்பது. நான் வேதத்தை கேட்டவுடனே ஆமா கைலாய பரமனா எனக்கு சாபத்தை கொடுத்தது. அப்படி சாபத்தை ஏற்று எப்பா, எனக்கு என்ன சாபம் தெரியுமா? என்ன சாபம் உரல் முழக்கை இல்லாத சத்தம் எங்கடா கேட்டோம்? என்னது உரல் முழக்கை இல்லாத சத்தம் ஆ, பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள உரல் சத்தம் உலக்க சத்தம் நல்லா கேட்கும். நல்லா கேட்கும் மக்களுடைய சத்தமாகப்பட்டது ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆமா ஆனால் பரமேசன் கொடுத்தது சாபம். ஆ, நான் எங்கே இருக்கபடியான சாபம் தெரியும்? எங்க அதோ இருக்கபடியான காரணம். கானகம் காரணம் என்றால் இடுகாடு. இடுகாடு இடுகாடு என்று சொல்ல முடியாது, சுடுகாடு. இடுகாடு என்று சொல்ல முடியாத சுடுகாடு அங்க போய் நின்று பாரு. ஆ, வெறும் சத்தம். ஒரே ஒரு சத்தம் கூட கேட்காது ஆ, மனிதர் குரல், ஆமா மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடம் ஆ, சுடுகாடு. சுடுகாடு குரல் முழக்க சத்தம் கேட்குமா? கேட்காது அந்த சத்தம் கூட கேட்காது. கேட்காதுமா ஒரே அமைதியான இடம் எது? ஆ, சுடுகாடு அப்ப சுடுகாட்டுல இருக்க முடியாது. ஆ, நீ சுடுகாட்டு சாம்பலை எடுக்க வேண்டும். ஆமா அங்க இருக்கபடியான பிணத்தை எடுக்க வேண்டும். ஆ, நீ சுடுகாட்டு காவலாக இருக்க வேண்டும். ஆமா அதனாலே பார்வதா என்ற நாமத்தை மாற்றி ஆ, நீ என்னவென்று உருவம் எடுக்க வேண்டும். என்னவென்று தாய் வீரமா காளியாக போ. வீரமா காலியாக காளினா எத்தனையோ காளி இருக்கின்றன. ஆமா அதிலே வீரமா காளினா வீரமா காளி என்றால் அது என்ன? என்ன வீரத்துக்கே சிறந்தவள் நான். வீரத்துக்கே சிறந்தவள் வீரமா காளி ஆமாண்டா. ஆ. அதனால ஆ. என்ன அலைமகள் மலைமகள் அலைமகள் சொல்லுவாங்க. தலைமகள் மலைமகள் அலைமகள் ஆமா, ஆ, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா. அதிலே ஆ. நான் வீரத்திற்கே பிறந்தவள். வீரத்திற்கென்றே பிறந்தவள் பிறந்தவள். ஆ, என்னை ஜெயிப்பதற்கு ஒரு ஆண் மகனோ பெண் மகனோ இன்னும் எவனும் பிறக்கவில்லை. யாருமே பிறக்கவில்லை ஆமாண்டா. ஆ, அதனாலே ஆ. வீரத்திலே சிறந்தவளா இருந்ததாலே ஆ. நீ போய் தோற்றமா உனக்கு கொண்டு கொண்டு அடர்ந்தே கொண்டு பேசியதாலே பேசியதாலே ஓ வீரமா காளியாக போ. வீரமா காளியாக போ அப்படி என்று சாபத்தை கொடுத்த சாபத்தை கொடுத்தார் இப்ப நான் வீரமா காளியாக இருக்கின்றேனடா. ஆமா. இதையெல்லாம் கேட்க உடனே ஆமாண்டா. எப்பா இறந்து ஒரு போ. ஆ. என் அருகாமல் இருக்கபடியான பூதகணம்தானே. ஆமா எப்படி? என் அருகாமல் இருக்கபடியான பூதகணம் தானே. பூதகணம். ஆமா. ஆமா ஆயிரக்கணக்கான போர் பூதகணம். ஆ, எப்படி எத்தனை?
எப்படி ஆயிரக்கணக்கோர் பூதகணம் ஆயிரக்கணக்கோர் பூதபலம் அதிலே தலை சிறந்த பூதம் நீ ஆமா என்ன பூதம் தலை சிறந்த பூதம் அதனாலே அப்பா ஆ. நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இருக்கபடியான ரதத்தை பூட்ட வேண்டும் ரதத்தை பூட்ட வேண்டும் இப்ப நம்ம எங்க போறோம் எங்க இந்த வீரமாகாளி ஆ. நகர்வனம் வர போறோம் நகர்வலம் ஆமாண்டா. என்ன வர போறோம் நகர்வலம் நகர்வனம் வர போகின்றோம் ஆமா அப்படி நகர்வனம் வர போக வேண்டும் என்றால் ஏய். திருப்பதி எத்தனை திசை இருக்கின்றது இருப்பது 4 திசை 4 திசை இருக்கின்றது ஆ. எப்பா இந்த 4 திசையிலே தேடி விட்டார் ஆமா இதோ இருக்கபடியான நரமாமிசம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நரமாமிசம் என்றால் என்னடா நரம் மாமிசம் என்றால் நரம் மாமிசம் என்றால் என்ன என்ன நான் தெரியல அவனுக்கு கேட்கறான் அவன் என்னன்னு கேட்கறான் அது அப்படிங்கிறாரு என்ன அது தெரியாது அப்ப தெரியாத அம்மா கிட்ட கேளு நரமாமிசம் என்றால் என்ன அவனுக்கு தெரியாதும்மா. நரமாமிசம் என்றால் ஏம்மா, என்ன? ஏம்மா, சத்தியமா எனக்கு தெரியாது அவனை கேளு நரமாமிசம் என்றால் என்ன ஏம்மா, அண்ணாம்மா சத்தியமா எனக்கு தெரியாது. என்னடா மாத்தி மாத்தி என் பேர் உன்னை கேட்டா தெரியாது. டேய், டேய், உங்களை காட்டி அவன கேட்டா தெரியலங்கிறான். இப்படி வரா. நான் கேட்டுடா. கம்யூனிட்டி காலையில 3000 ரூபாய் சம்பளம் மட்டும் கேட்கிறீங்க. அது மட்டும் தெரியாதுன்னா. டேய், தெரியாது. ஏன் நீயே சொல்லலாம் ஆ? ஆ. எனக்கு தெரியாது. நான் கேட்கறேன் உன்கிட்ட. சரியாத்தான் கேட்கறேன், நீயே சொல்லுங்க. கேளம் காட்டி. டேய், ஓ நரம் என்றால் மனிதன். மனிதன் மாமிசம் என்றால் என்ன? மாமிசம் என்றால் ஆ. கறி ஓ, என்னப்பா? கறி அதை மட்டும் நல்லா தெளிவா செஞ்சுருக்காங்க பாரு. ஏன்னா, ரங்கமாதேவி வந்த உடனே எங்களையே போன் பண்ணியே ஓனர்கிட்ட சொல்லிட்டோம். எப்படி சொல்றான்? சாம்பார் ரசம்லாம் எனக்கு வைக்க ஏமா கூடாது. நிறையா கோழி கறி நாட்டு கோழியா தான் அரிசி போடணும். ஓனருக்கு அவன் போன் பண்ணான் நான் தான் 6 மணிக்கு ஓனர் விட்டு கொண்டுனேன் சொல்றான்ப்பா, முன்னாடி காலையில நாங்க நேற்று நாங்க நடத்தின இடத்துல இருந்து சொல்றான் போன் பண்ணி. எங்களுக்கு என்ன பார்த்தா கோழி கறி கொண்டு தான் சொல்லுங்க. கோயில் இதுக்கு அப்புறம் நான் இந்த தென்னமலையில எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இதுக்கு அப்புறம் யாருன்னா டிராமா வச்சுன்னா தயவு செஞ்சு கோழி கறி போடாதீங்க சூட்டை கிளப்பிருக்கு ஒரு ஆட்டுக்கறி எல்லாம் எடுத்து வந்து போடுங்க ஏன்னா, கம்யூனிட்டி நடம் என்றால் மனித உடல். ஆமா மாமிசம் என்றால் மனித துண்டுகள் இருக்கின்றதே ஆமா. அதை இறை இறந்தவுடனே எப்படி இருக்கின்றோம் ஆமா அதுதான் மாமிசம் மாமிசம். நரம் என்றால் இறந்து விடுவார்கள் அல்லவா நர மாமிசம் நரமாமிசம் ஆமாண்டா மனிதனே உண்பது வழக்கம் ஆ. எல்லாதான் போய் என்ன சாப்பிட்டாலும் ஆ. சுடுகாட்டுல இருக்க முடியாத சுட்ட எலும்பை சாப்பிடுவது வழக்கம் ஆமா. பச்சை பிணத்தை பின்பது வழக்கம் வழக்கம். ஆடையிலே வந்த பிணத்தை பின்பது வழக்கம் வழக்கம். இதையெல்லாம் சாப்பிட்டால் மட்டும் பசி என்று தீர்ந்தது ஒருவரம் இருந்தாலும் ஆ. அதிலே ருசி என்பது கிடையாது ருசி என்பது கிடையாது ஆமாண்டா ஆ. எல்லா மனுஷன் எத்தனை சாப்பாடு சாப்பிடுறான் ஆமா தாயாரு ஆத்தா மட்டும் சாப்பிடாது சட்டமா இருக்கு. ஆமாமா ஆமாண்டா. எப்பொழுதுதான் சுடுகாட்டிலே இருந்தாலும் ஆ. சுட்ட பிணத்தை புசித்தாலும் ஆ. காலையிலே வந்த பிணத்தை புசித்தாலும் புசித்தாலும் அதிலே என்றால் பசி என்று தீர்ந்தது ஒருவரும் இருந்தாலும் ஆமா ஆனால் அதிலே ருசி என்பது கிடையாது. ருசி என்பது கிடையாது அதனால்தான் ரதத்தை செலுத்திக் கொண்டு ஆ. இரவு 12 மணிக்கு ஆ. சமத்திலே ஆமா. நகர்வலம் வருவது வழக்கம். நகர்வலம். இந்த வீரமங்காளி எப்படி தெரியுமா கோட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாட சாமி சுடலமாட சாமி நான் பூசாரி நீதான் சுடம் எத்திக்காமி அம்மா கோட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாட சாமி நீதான் பூசாரி நான் சுடம் எத்திக்காமி கொட்ட வேண்டும் மேலே கட்ட வேண்டும் தாளோ கொட்ட வேண்டும் மேலோ கட்ட வேண்டும் தாளோ அம்மா கோட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாட சாமி நீதான் பூசாரி நான் சூடம் எத்திக்காமி நீ ரதத்தை செலுத்தி விட்டாயா? ஆமா அப்படி என்றால் ஏ. இருப்பது 4 திசை. 4 திசை எந்த திசை போகலாம் முதலில் செல்லக்கூடிய திசை கிழக்கு திசை என்னப்பா? என்ன? கிழக்கு திசை தாய் அட கிழக்கு திசை நான் செல்ல போறேன் அங்க நரபாலி தேட போறேன் கிழக்கு திசை செல்ல போறேன் நரபாலியே தேட போறேன் தாய் கிழக்கு திசை செல்ல போற நர
தேட போற கிழக்கு திசை செல்ல போற நரபலிய தேட போற செல்ல போற நரபலிய தேட போற பார் 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 அது பார் 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 அங்க பார் 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 அங்கே பார் 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 வடபலியை பார் எல்லாம் சார முடிக்கிற பாரு கேட்டா எங்க பார் 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 நரபலி எங்கே பார் பாரு சொன்னா தமிழ்நாட்டுல இல்ல சொல்லு தமிழ்நாட்டுக்கு பாரு பாரு சரி ஊரை மாநிலம் ஆமா திருக்குறள் பக்கம் தான் பாரு அதிகம் பாரு நீ என்ன பாரு சொல்ற தானே விட்டுறான் அந்த பாட்டு கிழக்கு திசையிலே பாவி சித்தப்பார் ஓ கிழக்கு திசையில மாமி சித்த பாரு பார் பார் நான் பார்க்க சொல்றேன் நீ ஒழுங்கா சொன்னா பார்க்க போற சரியாகட்டும் மறுபடியும் ஏதோ திசை மேற்கு திசை அந்த மேற்கு திசை செல்ல போற நரபலிய தேட போற மேற்கு திசை செல்ல போற நரபலிய தேட போற அம்மா அவரு ஒரு காலம் வைக்கிறாரா அவரு ஒரு காலம் வைக்கிறார் பொழுது மாப்பிள வாங்க கேளு கேளு என்னது ஏம்மா வவுத்துல ஒண்ணுமே இல்ல என்னாச்சு குடிச்சு குடிச்சு அந்த வவுறு குடல் பூரா செட்டி போச்சு சரி அதனால கட்டதான் ஆடிக்குது இருக்கிறான் பாரு நல்லா பின்னாடி பண்ணி மாதிரிக்கிறான் பாரு இவன் கிட்ட தான் இருக்குது நரமாமிசம் கதை தான் சொல்லிக்கிறா இல்லைங்க அவ தலையை பாரு பூரா நடிச்சு போயிருந்தா நரமாமிசம் நல்லா இருக்காது இந்த கறி நல்லா இருக்குங்கறியா அது வேலைக்கு ஆகாது அது ஈரமான கட்ட கறி அதேதான். அந்த கறி எனக்கு வேணாம்டா ஏய் ஓ அட தெற்கு தெற்க நல்ல போற செல்ல போற நரபலிய தேட போற தெற்கு திசை செல்ல போற நரபலிய தேட போற செல்ல போற நரபலிய தேட போற ஆமா தெற்கு தெற்க இதை பாத்துறான் இங்க இருக்குது தெற்கு திசையில பாடுறான்னா அவன் அவன் உட்காந்து போனல தூக்கி போறான் பாக்குறேன் பார்த்தாலும் குத்தமா இருக்கு பாடுறதாலும் குத்தமா என்னதான் நினைச்சுக்கிறீங்க மூன்று திசை சென்றோம் நரமாமிசம் கிடைக்கவில்லை கடைசி திசை வடக்கு திசை அந்த வடக்கு திசை அந்த வடக்கு திசை வடக்கு திசை எல்லா போற நரபலிய வடக்கு திசை எல்லா போற நரபலிய தேட போற வடக்கு திசை செல்ல போற நரபலிய தேட போற வடக்கு திசை செல்ல போற நரபலிய தேட போற சந்தோஷம் தரமாட்டேன் சந்தோஷ நரபாட வீசுத காராய் சந்தோஷ நரபாட வீசுத காராய் சந்தோஷ நரபாட வீசுத காராய் ஓ ஓ ஓ ஓ ஓ
சரியாகட்டும். எப்பா, ஒரு பச்சை குழந்தையா பட்டது ஆமா அம்மா என்று அழைத்தவுடனே அம்மா என்று அழைத்த உடனே அந்த குழந்தையை பட்டு அழைத்துவிட்டது. அதனால நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? என்ன பண்ணு நீ சொல்லு. எப்பா, ஓ. இந்த குழந்தையை ஆ. இந்த பூனைகளே வளர்த்து வர வேண்டும். நானே வளர்த்து வர வேண்டும். அப்படி ஆகட்டுமா? குழந்தையை வளர்த்து வா. ஆ. அதனால ஆ. இந்த குழந்தைக்கு ஆ. உண்ணுகின்ற உணவும் ஆமா. கொடுத்த ஆடையும் கொடுத்த ஆடையும் மலை போல் குவிய வேண்டும். மலை போல் குவிய வேண்டும். அதற்கென்ன சக்தி அளிக்கின்றேன். ஆ. ஏன்னா ஆ. இப்ப 4 உபகரணமா இருக்கின்றோம். ஆமா. எப்படி பெண் பூதற்கு 500 ஆண் பூதம் 500. ஆமா. அப்படி அருகாமல் இருக்கக்கூடிய பூதகணங்களிலே பால் எப்படி சுரக்க வேண்டும் கேட்கிறார். ஆ. ஆனால் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு இதோ இருக்க முடியாத நீ சுடுகாட்டுக்கு செல்கிற காலத்திலே ஆ. அங்க இருக்க முடியாத 500 பெண் பூதங்களுக்கும் பாலாகப்பட்டு சுரந்து கொண்டே இருக்கும். தானாக சுரந்து கொண்டே இருக்கும். பூதம் பால கூடுவதற்கு அப்படி ஆகட்டும் தாயே. சென்று ஒருத்தமா உடுத்த ஆடையாகப்பட்டது மலை போல் குவிய வேண்டும். மலை போல் குவிய வேண்டும். அதற்கென்று ஒரு கண்ணாடி மாளிகை அழைக்கப்படுகிறது. ஆ. இந்த குழந்தையை பார்த்து சர்வ ஜாஸ்திரமாக வளர்த்து அப்படி ஆகட்டும் தாயே. அப்படி என்றால் ஆ. குழந்தையை வளர்த்து வா. அப்படி ஆகட்டும். எனக்கு வேலை இருக்கின்றது. தாய் என்னை குறித்து கருவையால் அவர்த்த ஒரு பக்தராக மட்டும் காத்து கொண்டிருக்கின்றான். சென்றவனை காத்து வைக்கணும். யாரை குறித்து வந்தவன் இருக்கின்றாய்? அந்த வீரவாசோடு இருக்கின்றேன். கண் விழித்து போ. அன்பின் அழகமுதே அன்பின் அழகமுதே கண்டே மணியே அன்பே கண்ணே முத்தே அன்பின் அழகமுதே நீ பாராயன் மகனே பாராயன் மகனே செங்கிரியே இளங்கொடியே செங்கிலியே இளங்கொடியே அன்பாய் படிதாயே உனக்கு ஆசிர் தந்தேனே அன்பாய் படிதாயே உனக்கு ஆசிர் தந்தேனே அது அன்பின் அழகமுதே கண்ணே சரிதான். எனக்கு தாயாக இருக்க வேண்டும் என்றால் பசிக்கு பால் கொடுப்பார் தாய். நானே மருந்துக்கு நோய் நோய்க்கு மருந்து கொடுப்போம். நானே தாய் இல்லாம பிள்ளை கிடையாது. கிடையாது. பிள்ளை இல்லாம தாய் இருக்க முடியாது. உலகத்திலே கிடையாது. ஆமா தாயே. ஆமா. தங்கள் முகத்தை பார்க்க வேண்டும். தங்கள் அருளால் எனக்கு ஒரே ஒரு
செய்யணும் செய்யணும். உன் அருள் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். கிடைக்க வேண்டும். அதனால மட்டுமே நான் நாடகத்துக்கு வர வந்துட்டேன் தாய் அம்மா. காரணமாவே தாய் கடந்து மக்களுக்கு குறை வைக்காமல் உள்ள மன்னித்த பிள்ளை மேல வந்து வைக்காம
தான் நேரத்துக்கு கம்பெனி கேட்கறது கேட்க போனேடா இல்லையாப்பட்டவன் ஒரு தாயை பார்க்க வேண்டும் என்றால் எவ்வளவு காலமாக கஷ்டப்பட்டு ஒரு தவத்தில் அமர்ந்து ஒரு தாயாப்பட்ட பார்க்கணும் சொல்லுவோம். ஆனா அம்மா என்று ஒரே ஒரு வார்த்தை என் குரலை கேட்டு சீக்கிரமா வந்துட்டேப்பா என்ன பண்றது ஒத்து இல்லையா நான் என்ன பண்றது எப்பா அதனால வேண்டி உன் பக்தியை நான் மிஞ்சினேன் யாருமே செய்ய முடியாத தவத்தில் அவர்கள் கிடையாது அப்பேற்பட்ட கடுமையான தவத்தில் அவர்கள் கொண்டிருந்தார்கள் உன் பக்தியை மிஞ்சினேன் ஓட்டாட்டமாக ஓடி வந்தேன் உனக்கு நான் காட்சி கொடுத்தேன் நான் காட்சி கொடுத்திருக்கிறேன்ப்பா என்னை பார்த்த சந்தோஷம் போன சாமி கூட போனா அடுத்து கெட்டு போகணும் சாமி கும்பிட்டா நம்ம குடும்பம் தானா கெட்டு போகும் அதனால அடுத்தவன் எல்லாரும் சொன்னா நம்ம குடும்பம் நான் ஏன்னா ஒரு ஊட்டி வந்தா நான் உள்ள தாராளம் அன்னைக்கு சொன்னது உண்மைதான் நல்ல வழக்கு நல்லாதே அமையும் எவன் ஒரு மனிதன் நல்லதை மனதில் நினைக்கின்றானோ அவனுக்கு அவனால் நல்லது நடக்கின்றானோ பிறராலாவது நல்லது நடந்துவிடும் அதனால நல்லவனுக்கு நான் ஒரு சுருக்கமா சொல்லிட்டான் நல்லவனுக்கு நல்லது எப்ப இல்ல இப்ப கெட்டது நடந்தாலும் எந்த நேரத்தில் நல்லது நடக்குமோ அவனுக்கு நல்லது முட்டாளாடிய நடந்துட்டே இருக்கும் அதனால நீ என்ன கேட்கறியோ ஒரே ஒரு வரம் அபிஷேக ஆராதனை செய்து அன்னதானத்தை முடித்துக்கிட்டால் ஒரு வேலை உணவு இருந்தது சாப்பிட மாட்டேன்னு தெரியும் ஆமா அப்படியா பட்டதை நீ கடுமையான தளத்துல இருந்தா சரிதான் அதனால எனக்கு ஒரே ஒரு வரம் நீ என்ன ஒரு வரம் கேட்கிற ஒரு சின்ன வரம் தானே ஆமா யாரு வரம் வேண்டுமானாலும் கேட்காருகின்றேன் இந்த உலகத்திலே சாகா வரம் ஏகா உடல் போதா செல்வம் இப்படிப்பட்ட 3 வரத்தையும் எனக்கு அனுபவிக்க வேண்டும் ஒரே வெட்டு கேபினெட் தாள அந்தாண்ட விழுந்துடும் நான் என்ன வெட்ட போறேன் போன போது உன் பாத்திரியா உயிர் பார்த்து என்ன வார்த்தை சொன்னா பாரு உன்னை கொண்டுட வேண்டாங்கிறான் ஆமா பண்ணாலும் பரவாயில்ல ஒரு மனிதராக பிறந்து விட்டால் போட்டு அவனுக்கு இறப்பு என்பது உண்டு அதை தெரியாம ஏன்னா பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்பு இது எல்லாம் வந்து அப்போது பிறக்கின்ற போது எழுதிவிட்டான் பிரபதேவன் தலையிலே அதனால இதை தவிர வேறு யாது வரலாறு கேட்டார்கள் ஏனப்ப மனிதா பிறந்தவன் பிறந்தா வளர்ந்தா இறந்தா செத்து போயிட்டான் ஆமா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றானே தவிர நிலையாக இருப்பவர் யாருமே கிடையாது அதனால உனக்கும் கடைசியில் இறப்பு இருக்குதா இந்த வரத்தை விடுத்து வர கேட்டு வரலாம் இப்ப இந்த வரத்தை விடுத்து வேறு வர கேட்டா தாயாகப்பட்டவள் இவ்வளவு கடுமையான தவம் இருந்து வெயில் என்று பாராமல் மழை என்று பாராமல் கடும் குளிர் என்று பாராமல் தன்னையே மறந்து கண்ணையே மூடி சக்தி தாயே வர வேண்டும் என்று நம்ம பாயத்திலே விழுந்து நீங்க வந்து இந்த வரத்தை நீங்க கொடுக்கணும்னா எனக்கு என்ன பெருமை வந்த ஊருக்கு என்ன பெருமை நான் போன் போட்டு வர வேண்டும் அப்ப இந்த நேரத்துல நீங்க வந்து இந்த வரத்தை நீங்க கொடுக்கணும்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க சொன்னா அந்த பேரும் புகழும் உனக்கு வரணும்னு தான் ஆசைப்படுற தவிர எனக்கு வரவே தேவையில்லாம இருக்கணும் இப்ப முதல்ல பெண்ணை கேட்டப்ப என்னதான் வர வேணும் அது சாதாரணமா இருக்கணும் அப்படியே நான் இருந்து போனா கூட இந்த தீயிட்டு போட்டா கூட என் கட்ட வேகக்கூடாது நான் வச்சுக்கிற செல்வாக்கு செல்வமோ எப்படி பொண்ணோ பொண்ணோ என்னைக்கு தெரியாது நல்லவா அவன் என்ன கேட்கிறான் செத்தாலும் என் உணவாகப்பட்டது சுடுகாட்டை வச்சு போய் கட்டில வச்சு எரிச்சாலும் எரிய கூடாதுதான் நல்லவா சரி அதை மட்டும் போகட்டும் நான் என்னுள்ள இருக்க முடியாத செல்வ செழிப்பு எல்லாம் அப்படியே இருக்கணும் அது வழியக்கூடாது சரிமா கேட்டா சரி பணமாட்டாகப்பட்டது மற்றவங்கள்ட்ட போனாதான் அது பணம் இல்லைன்னா போனோம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு உங்ககிட்டே இருந்தா அது பணமா இல்லைன்னா போனாது சரி எவ்வளவு நீங்க தயங்குறீங்களோ அதனால வேற ஒரு வகை கேட்கிறேன் என்னது அஷ்டமா சித்தி ஒரே அதை நம்ம ஒரு வெட்டி கிளி வந்து விளையாட்டு போ ஆனா அந்த மரம் வாங்காம அந்த இடத்துல போக மாட்டேன் ஒரு முடிவோட வந்திருக்கான் பாருங்க ஏன்னா என்னப்பா கேட்க போறான்னு பார்த்தேன் அவன் கடைசியில எங்க வந்தா பாரு எப்பா
அவ சாதாரண வரம் கேட்டாலும் கூட்டிட்டு போயிருப்பான். ஆமா அஷ்டமா அஷ்டமா சித்தி வரம் என்பதா? நான் கேட்டது குடும்ப மாடு சொல்லிட்டேன். ஏண்டா, நீ இப்ப கேட்டியா 2 வரம் ஆமா. இதற்கு முன்பதாக அதை கேட்டாலும் தந்திருப்பான். எனக்கு இதுக்கப்புறம் அந்த வரம் தேவையில்லை. ஏன்னா என்னைக்கு நீ அதை மறுத்துட்டியோ, எங்க மறுத்துக்கு இந்த வரம் தேவைடா, ஒரு மனுஷன் நிறைய வாழ முடியாதுடா, அப்படி வாழ்ந்தா பேரும் போன இருக்காதுடா அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் மாற்று வரம் கேட்டா மாற்று வரம் நான் கேட்டேன். டேய், இதை தவிர இதற்கு முன்பதாக கேட்டாயே அந்த 2 வரத்தை கூட கேளா தரேன். காசு கொடுத்தா கூட எனக்கு வேணாம். உடும்பு புடியா பிடிக்கிறோம் உடும்பு புடியா பிடிக்கிறோம். அதான் வேற ஒண்ணு சொல்லு. தெரியாதவங்க கூட சில பேர் சொல்லிட்டு வாயை விட்டு ஆமா. உடம்பு புண்ணாக்கி சொல்லுவாங்க. ஏன்னு கேளு, நம்ம வாய் சும்மா இருக்க, நாக்கு சும்மா இருக்காது. நம்மளா ஒரு மனுஷன் எவனுக்கு ஒண்ணு தெரியாத கம்யூனிட்டி வந்தாலும் சரி, ஆமா. நம்ம எதிராளியா போறோம் வாயை விட்டு தான் மாட்டிக்கிறது. நான் அந்த மாதிரி மாட்டிக்கிறேன். ஏன்னா, இப்ப நான் வரம் கேட்கிற எனக்கும் பெருமை இருக்கணும். கொடுத்த உங்களுக்கும் அந்த பெருமை இருக்கணும்னா, நான் கேட்ட வரத்தை நீங்க தடையில்லாம கொடுத்துட்டு நீங்க போற சின்ன வரம் தானே அது. எப்பா, அப்படி அர்த்தமா சக்தி வரம் கேட்கிறாயே, அதை கொடுக்க முடியாது. நான் புறப்படுகிறேன். தாயே, அப்படி என்னை பார்த்து விட்டு இந்த வரத்தை நீ கொடுக்க முடியாம சென்று விட்டால் தங்கள் பாதத்திலே என் மீத விடுவேலை தவிர என் நான் செல்ல மாட்டேன். எப்போ ஒரு தாயை நான் பார்த்தேன், நீ வந்துட்டீங்க, மனம் புரிந்து போச்சு, நீங்க உங்க வரம் கொடுக்க போறீங்க, நான் நினைச்சு வாழ போறேன், அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்ட நானு நீ குடும்பத்தோட போறேன்னு போ. உன்னை கொண்டா பாப்பா, எனக்கு எதற்கு? சரி, ஆகட்டும். இது யாரிடம் விளையாடுகின்ற பார்த்தால் இது இவனிடம் விளையாடுகின்றது. ஆனா தலையெழுத்தை யாரால மாற்ற முடியாது. இவன் இன்னொருவன் இதை செய்வாயானால் இதை முடிப்பவன் என்று ஒருவன் உண்டு. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, அப்படி என்று உரைப்பார்கள். சரி, இவன் கேட்கின்றான், நான் கொடுத்து விடுவேன் அப்படி என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதை என் முள்ளால் எடுக்கின்றேன். அப்படி என்றால் கேட்க வரவரை கேட்க வேண்டும். நான் கேட்பதை கொடுப்பாயா? ஆனா நீங்க குடுக்குறன்னு சொல்லிட்டா உங்க அறிவும் பக்க துணி நீ இருக்கிற மாதிரியா இருந்தா இந்த உலகத்துல நீ எந்த பொருளை கேட்டாலும் உங்க அருளாலே நான் பண்ணதும் பார்த்த சேர்ந்தேன். என் நாட்டுல ஆட்டு கோழிங்க பஞ்சம். ஆடு பஞ்சு கோழி அவளி மஞ்சா காசு சீசாவாசாரன்னு ஒரு புள்ளிக்கு என்ன அப்படிப்பட்ட உனக்கு நீ கேட்டுட்டு நான் போய் இப்பவே கொண்டு வர மாட்டேன். எங்க போற? என்ன என்ன பண்ணார போற? நான் ஆடு கோழி பசி ஆமா மக்கள் அதெல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதான் நான் நீங்க எல்லாம் கொடுக்க போறீங்க. சரி, இப்பேற்பட்ட பணி எல்லாம் நடக்க வேண்டாம். ஏன்னா அஷ்டமா சித்தி வரம் என்பது என்னவென்று நீ முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். எவனா சொல்லி கொடுத்தா நீ உடையது பாரம் வாங்கி கூடாது. எப்ப அஷ்டமா சித்தி வரம்னா என்ன தெரியுமா? அஷ்டம் என்றால் இந்த அகிலமே அஷ்டம் என்று சொல்ல முடியாத அஷ்டத்துக்கு அடக்கமா இருக்குது. ஆமாண்டா. அகிலம் என்றால் என்னடா? மேலே 7 உலகம், 7 உலகம் பாவாளம், கீழே 7 உலகம். ஆமா ஆமாப்பா, எப்படி சொல்ல முடியாத 7 உலகம் இல்ல, 14 உலகம் கிடையாது. இவரே லோகத்தை எவரேனும் இருந்தாலும் ஒருவனை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. உன்னை வெல்வதற்கு எவன் ஒருவனும் கிடையாது. இல்ல பிறகு போறது கிடையாது, இனிமே பிறகு போறது இல்ல. ஆமா ஆமா, எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அத்தனை தெய்வங்களும் அந்த அஷ்டமா சித்திக்குள் அடக்கப்பட்டு இருக்க வேண்டும். எவனே சொல்லி கொடுத்தான்னு சொல்றீங்க. அம்மா முட்டாள வந்து அஷ்டம் என்றால் உலகம், சித்தி என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வம். ஏன்னா நீங்களும் என் தாயும் எனக்கு அடக்கமா இருக்கணும். என்ன சேர்த்துதான் சொல்றான், நான் மட்டும் பெரியாரு கிடையாது. எல்லா அஷ்டமா சித்திக்குள் அடக்கம். நீ சொல்பட்டுதான் எல்லாம் நடக்கும். ஏன் கோவம் தடுக்கிறான் அது? அப்பா, அது எப்பேற்பட்ட பணியாக இருக்க வேண்டும்? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். என்னது? தாய்க்கு தலைமகன். ஆமா, சும்மா சாதாரணமா பலி கொடுத்துட்டுனா அஷ்டமா சித்தி வர கிடைக்காது. ஏன்னா கேட்டீங்க, வளர்த்திருக்கு இந்த மாதிரி பலி கொடுத்தா பாடு போடணும். எந்த ஒரு பொருளும் இது எளிதாக கிடைச்சிடாது. நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு தான் எந்த ஏன்னா கஷ்டப்படுறதே உடம்பு நேரம் நிக்க மாட்டேங்குது. சுலபமா வியாபாரத்திய சேர்ந்தா சுத்தமா நினைக்கிறது. சில பேரு கஷ்டப்படுறவங்க ஒருத்துவான் எத்தனை பேர் பார்த்துடா எல்லாம் சாப்பிட்டு ஒருத்தம் போயிடுறோம். அந்த மாதிரி வீட்டுல நிறைய பேர் இருக்கா. அப்ப நிறைய பேர் அதை போல சரி, தாய்க்கு தலைமகன். தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் 32 லட்சமாக பொருந்திடாக இருக்க வேண்டும். அப்பா, ஒரு அழகு கூட குறையக்கூடாது. குறையக்கூடாது. ஆமா,
வேண்டும். திருமணமே நடக்காத வேண்டும். கற்புத்தன்மையாக கரியாதவராக இருக்க வேண்டும். கட்டின காளையாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவனை கொண்டு வந்து அவரை சூரியன் உதயத்துக்கு முன்பதாக இந்த வீரமா காளிக்கு பலி கொடுத்தா ஏன்னா உனக்கு அஷ்டமா சக்தி நம்ம காலையில் இப்படிப்பட்ட கஷ்டமானது எங்க போனா தேடி கொண்டு வருது. தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அதுவும் அவர் 32 லட்சம் போன்றவராக இருக்க வேண்டும். கத்திரவன் காளையாக இருக்க வேண்டும். அவனுக்கு திருமணமே நடந்திருக்க கூடாது என்று நினைக்கின்றார். கன்னித்தன்மையும் கெட்டுவிடாத இருந்தவனை கொண்டு வந்து எனக்கு நலமை செய்ய வேண்டும். சூரியமாகப்பட்டது கீழ் திசையிலிருந்து மேல் திசையாகப்பட்டு நோக்கி வருவதற்கு முன்பதாக என் ஆலயத்தில் இருக்கக்கூடிய என்ன அமர செய்து அபிஷேக ஆராதனை செய்து நலமேதத்தை செய்து முடித்தால் உனக்கு நான் அப்பயே கொடுக்குற அஷ்டமா சித்தி வரும். இது என்னால எப்படி முடியும்? நான் எங்கு செல்வது? யாரை கொண்டு வந்து உனக்கு நான் பலி கொடுக்குறேன்? நீ கேட்ட நான் கேட்டா நீ கேட்டத எனக்கு நீ கேட்டத நான் உனக்கு கொடுக்கணும்னா நான் கேட்டத நீ எனக்கு கொடுக்கணும். இப்ப நான் வந்து மனிதன். நான் மனிதன். சரி. நீங்க யாரு? தெய்வம். இப்ப மனுஷனுக்கும் தெய்வமுக்கும் அப்புறம் எந்த வேறுபாடு எப்படி இருக்கு? அதனால நீங்க கேட்டதுக்கு எனக்கு வந்து புரியணும். நான் எப்படி போகணும்? எனக்கு உறுதுணையா நீங்க இருக்கணும். எங்க போய் கொண்டு வரது நீங்க நீ எந்த வழியா போனாலும் சரி நான் காணாத வழியா சுற்றி பாரு. யாரா இருந்தாலும் எங்க போய் எங்க வந்தாலும் காட்டுக்குதான் போ. காடு நாடு போய் சுத்தி பாரு. அங்க சுத்தி பார்க்க நேரத்தை எவன் இருந்தாலும் கிடைக்கும். கேட்டு பாரு. அவன் கேட்டு எவன் உண்மையை சொல்றானோ ஆனா வந்து உண்மையை சொல்றவன் தான் கொண்டாடணும். பொய் சொல்றவன் கொண்டாடணும். அப்ப எனக்கு பயணமா கிடையாது. என் புதிய சம்பந்தப்பட்டவர்களை பலி கொடுக்க கூடாது. ஏமா உன் அப்பா ரத்த சம்பந்தப்பட்டவளை கொண்டு வந்து பலி கொடுக்க கூடாது. அப்படி பலி கொடுத்தா அதனால உனக்கு ஆபத்தை நேர்ந்து சொல்றேன். என் உதிர சம்பந்தம் என் ரத்த சம்பந்தம் சொந்த பந்தத்தை கொண்டு வரக்கூடாது. அதை கொண்டு வந்து பலி கொடுத்து விட்டால் உன் உயிரை நானே பலியேற்றி விடுவேன். எல்லாருக்கும் தயாருன்னா சொல்லு. சரி சாவத்துக்கு புரிஞ்சாலும் பாதி கிளம்பி ஆமா அது ஏன் நம்ம வந்து தடுத்து நின்றுட்டோம்னா பாதி கண்டே நிக்க கூடாது. ஏன்னா முயற்சி திருவிடையாக்கும். ஆமா அதனால மா தாயே செல்கின்றேன். சூரியனாக 10 வருஷமாகி மேலே வருவதற்கு முன்பதாக அவளை கொண்டு வந்து உங்களுக்கு பரிய நாமத்தை செய்து அந்த அஷ்டமா சக்தி வளத்தை பெற்று இந்த உலகத்திலே பேரும் புகழும் கொடிகட்டி வாழ்கின்றேன். இவன் கொடி கட்டி வாழ போறான். நம்ம நடக்கும் பார்ப்போம்.